பயங்கர ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் மாயம்மா உங்களுக்கு நிறையா உதவி தான் பண்ணுவாங்க, நல்லாவும் இருக்கும். அங்கே வந்து இப்போ சில சமாதியை வந்து நான் சொல்லவே மாட்டேன், சில சமாதியை நான் சொல்லுவேன். மாயம்மா சமாதியெல்லாம் அது நம்ம சமாதி மாதிரி தான், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே வந்து அது நம்மளே இருக்கிற மாதிரி தான். அதனால் அதில் வந்து எந்த இடர்பாடோ எந்த ப்ராப்ளமோ இருக்காது. இது மாதிரி ஏற்காடும் ரொம்ப பிரமாதமான இடம், நிறைய பேருக்கு தெரியாது. ஏற்காடும் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு இடம். ஹை லெவலில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதனால் நாளைக்கு காலையில் படையெடுத்துடாதீங்க. அங்கவும் ரொம்ப முக்கியமான வேற மாதிரி ஒன்று இருக்குது. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்கள வந்து ஏற்காடு கீழே உட்கார வச்சுருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் உட்கார வைக்க மாட்டாங்க. சேலம் ஊர் வந்து இருக்கிற பொசிஷன் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதோட மோசமாக தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து மாயம்மா உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு அந்த இடத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு ஒரு செயல் வடிவம் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த யுகம் பெரிய மாற்றத்துக்கான யுகம், சத்திய யுகம் அப்படிங்கிற இந்த 4 யுகம் சொல்கிறது இருக்குல்ல, இந்த மாற்றத்துக்கான அந்த நீங்கள் சொல்கிற சத்திய யுகம்னு வைக்கலாம். இன்றைய காலகட்டத்துக்கு பேரை மாற்றி கூட இது ஞானத்துக்கான யுகம்னு கூட வைக்கலாம். அதுக்கான சூழல் தான் இப்போ தொடங்கியிருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னன்னா, இந்த ஒரு சவாலாக தான் அதை எதிர்கொள்ளணும். 2வது ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் அந்த சவால் கொஞ்சம் குறையும். இப்போ என்னன்னா, இந்த சத்திய யுகத்தை எப்படி பண்ணணும்னா போர் பண்ணி தான் அதை கொண்டாட முடியும். போர்னா என்னன்னா மாயை அழிக்கிற போர், கத்தியை எடுத்துக்கிட்டு குண்டை போடுற போர் இல்லை. அந்த எண்ணங்கிற மாயை அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இப்போ வந்து உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். நிறைய பேர் வந்து வீட்டிலே நம்ம வீட்டிலேயே வந்து நம்மளோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்து சொல்லுவாங்க, உங்கள் தியானத்துக்கே எதிராக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறது எங்கன்னா மனதிலேருந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்க மனதை வீழ்த்தினாதான் அதுக்கு என்ன செய்யணும், போர் தான் செய்யணும். அப்போ அந்த போர் என்னன்னா தியானம்தான். அந்த மாதிரி சவாலில் இங்கே மாறும். உலகம் முழுக்க இருக்கிற அந்த சவால்கள் வந்து கொஞ்சம் செஞ்சு தான் அதை பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ராமன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலை சரி செய்யறதுக்காக ராமன் தோன்றினார். இந்த மாதிரி இருக்கிற சூழலை சரி செய்யறது தான் கிருஷ்ணர் தோன்றினார். இந்த மாதிரி இருக்கிற சூழலை சரி செய்யறது தான் முருகன் தோன்றினார். இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போர் செஞ்சுருக்கிறாங்க. அந்த போர்னு எழுதப்பட்டிருக்கிறதுல அது கிடையாது, எண்ணங்கிற மாயை அழிப்பதற்காக ஞானத்தை வச்சு ஒரு போர் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இதுக்குள்ள இருக்கின்ற வடிவம். அந்த காலகட்டத்துக்குள்ள மனிதர்கள் தீவிரமா எண்ண அலைவரிசையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஞானவான் வந்து அந்த செயலை எல்லாத்தையும் மாற்றி கரெக்ட் பண்ணி விட்டுட்டு போறாரு. அப்போ முருகன் வந்து என்ன சொல்லிட்டு வெளிப்படையா என்ன அந்த காலகட்டத்துக்குள்ள வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாயை அழிச்சிட்டு நீங்க வந்து 6 படைங்கிறது 6 வடிவத்துல உனக்குள்ள இருக்கு. அந்த 6 வடிவம் நீ வந்து பெற்றுக்கிட்டனா 7வது வடிவம் என் தந்தையாக சிவன் இருக்கிறார். 6 வடிவத்தில் நான் இருக்கிறேன், 7வது வடிவத்தில் என் தந்தை இருக்கிறார். என் தந்தையை நீ தரிசிச்சனா நீ உடலே இல்லாத நிலைக்கு நீ மாறிடுவ. என் தந்தையை யார் தரிசிக்கிறாங்களோ அவங்க உடல் இல்லாத நிலைக்கு மாறப்படுவாங்க. இப்போ தந்தையை தரிசித்த இடத்துல இருந்து தான் வடலூர்ல இருக்கிறவர் சொல்றார். 7வது திரை அந்த விஷயங்கள் எல்லாமே விளக்கங்கள் எல்லாம் அங்கிருந்து தான் கொடுக்கப்படுகிறது. அப்ப இதுக்கு வந்து அடிப்படையா அவர் வந்து சொல்றார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, மீண்டும் முருகனே என்ன சொல்றாருன்னா, இந்த 6 நிலையை நீ தொடர்றதுக்கு யார் உனக்கு உதவியா இருப்பாங்கன்னா, என் அன்னை பார்வதி உனக்கு உதவியா இருப்பாங்க. என் அன்னை ஒன்று வந்து வழி நடத்துவாங்க. அவங்க காளியா வழி நடத்துவாங்க, மகமாயா வழி நடத்துவாங்க, மீனாட்சியா வழி நடத்துவாங்க, பத்திரகாளியா வழி நடத்துவாங்க, துர்க்கையா வழி நடத்துவாங்க. ஏதோ ஒரு வடிவத்துல என் அன்னை வந்து உனக்கு வழி நடத்துவாங்க. அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி வழி நடத்தலுக்கு படும்போது அவங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம். அதனால இந்த காலகட்டத்தில் அது மிக துல்லியமாக மாறும். அதுதான் சாட்சி. இந்த இடம் இப்ப நம்ம பேசுறது, இப்ப நடக்கிற செயல், புரியுதுங்களா? இப்ப பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிற எந்த தலைவனுக்கும் தெரியாது. இது வான்வெளியிலேருந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய உலகமே மாற போறதுக்கான ஒரு சூழல். இந்தியாவை நீங்க வேணா பாருங்க, எழுதி வேணா வச்சுக்கோங்க. இந்தியாவை நாடா பார்க்க மாட்டான், இந்தியாவையே குருவா பார்ப்பாங்க. இந்தியா பாரதங்கிற தேசத்தை ஒரு குருவா பார்ப்பாங்க.
ஏன்னா இந்த மண் சாதாரண மண் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி இடம் யாருக்காவது காட்டி கொடுக்குமா? இந்த இடத்த பார்க்க, இந்த இடத்த பற்றி. அப்போ இதுக்குள்ள என்னன்னா ஒரு 1000 குரு, ஒரு குரு இருக்கிறாரு. 1000 குரு ஒரே இடத்துக்குள்ள இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த இடம். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்காக நீங்கள் காலையில் புளிசோத்தை கட்டிட்டு இங்கே படுத்திருக்க வேண்டியதில்லை. 1000 குருவும் உங்கள் வீட்டை நோக்கி வந்துடுவார். அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இங்கே வர வைக்கிறது. உங்களுக்கு கனெக்ஷன் கிடச்சிட்டா போதும். புரியுதுங்களா? டெலிஃபோன் டவர் மேலே ஏறிக்கிட்டு ஃபோன் பேசக்கூடாது. புரியுதா? கோயிலில் தொங்கிக்கிட்டே கிடக்கக்கூடாது. வீட்டில் உட்காந்து குருவை வர வைக்கணும். வீட்டில் உட்காந்து கடவுளை வர வைக்கணும். அவன் தான் பெரிய ஆள். நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிங்க, நீங்கள் உண்மையிலேயே நல்ல சீடன்னு நினச்சிங்க, தவத்தில் நல்ல ஆள்னா நீ உட்கார்ந்த இடத்துலேருந்து உன்னுடைய ஒரு நல்ல செயலை வராகி நல்ல உணர்வு ஃபீல் பண்ணிக்கிட்டேன்னா நீ நல்ல விஷயம். உனக்கு ஒரு நாள் ரொம்ப அந்த இடத்துக்குள்ள நீ வந்தே ஆகணும்னு ஒரு சூழல் வரும்னா அப்போ வா. சுத்துறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, ஊர்ல உட்கார்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, வீட்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கிறதுலாம் கணக்கு இருக்கு. நீ தீரலை அப்படின்னு நினைக்கிற, அது தீர்ந்து போகும். தீர்ந்து போனுச்சுன்னா எப்படி தீர்ந்துச்சுன்னே உனக்கே தெரியாது. புரியுதா? இப்போ உங்கள் அப்பாவுக்கு உன்னை பார்க்கும்போது குழந்தையா உன்னை பெற்றிருப்பாரு. என்ன நம்ம வயசுக்கு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி தான், நம்மளை மாதிரி வந்துட்டானே அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அவர் எப்படி இருக்காருன்னு அவரால் நினைச்சா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு தந்தையும் அப்படிதான் தன்னுடைய மகனை வளர்த்த நாட்களில் ஒரு நாள் அழுதுருப்பார், ஒரு நாள் சிரிச்சிருப்பார், ஒரு நாள் தூங்கியிருக்க மாட்டார், ஒரு நாள் என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அவர் மைண்டில் இருக்காது. அந்த மாதிரி தான் லைஃபுக்குள்ளே இருக்கிறது. இந்த மாதிரி மாறி போயிடும். நீங்கள் அப்படியே பயந்துல கரண்ட் கம்பியை கையில் பிடிச்சிக்கிட்டே நிற்காதீங்க. இந்த வறுமை எல்லாத்துக்குமே அது அழகான ஒரு தீர்வு உண்டு. அது மாறும், மாறாமல் போகவே போவாது. கூடுதல் சவால் கொஞ்சம் இருக்கும். சவாலை கையில் பிடிச்சா நம்ம சந்திக்கணும். அது இன்னும் உங்களுக்கு பலமாக இருக்கும். நான் தான் சொல்லிட்டேன், இந்த கூடுதல் ப்ராப்ளத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் நிச்சயமாக பெரிய உதவியாக இருப்பார். அவன் ஞானத்துக்கு கொஞ்சம் ஈஸியான குவாலிட்டிக்குள்ளே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவன் நிறையா குத்து வாங்கியிருக்கான். அதனால் அது குத்து வாங்குறது தான் நிறைய தகுதியே இருக்குது. அப்போ அவனை தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவனை மருந்து போட்டு ஆற்றிடுவாங்க. அதனால் இது சொல்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியுன்னு தெரில. இது நிஜம். ஒரு தேடுதல் அப்படின்னா ப்ராப்ளம் இருந்தால் தான் தேடுவோம். புரியுதா? ப்ராடக்ட் தேடுவார், ஞானத்தை தேடுவாரா? குடும்பமே எல்லாம் இருந்து காப்பாற்ற முடியலன்னா ஞானத்தை தேடுவார். எது இருந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியலன்னா என்ன பண்ணுவார்? தானா தேடுவான். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இறை தேடுதலை யாரு சொன்னாலும் வரமாட்டாங்க. வைத்த வழின்னா தானா வருவாங்க, தானா தேடுவாங்க. கதவை உடைச்சிட்டு வெளியில தேடுவாங்க. நம்ம கூவி சொன்னோம்ச்சுங்க, என்ன பார்த்தீங்கன்னா அன்னதானம் யாரையும் கூப்பிட்டு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டேன். தேவைன்னா வருவான். அப்போ அதுதான் அந்த வழி வந்துருச்சுன்னா நீங்க தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்த மாட்டேன். வழி வரலன்னுச்சிங்களே, எங்கள் அப்பா சொன்னார், நான் அப்படி போனேன், இப்படி வந்தேன், அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அந்த விடுதலை விடுபட்டு போகிறதுக்காச்சும் கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படணும்னு இருப்பாங்கள்ல, அது சில பேருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுவும் நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியாமல் நம்ம பண்ணுறோம் தான். அது அவங்க நிறைய பேரால் அது உணர முடியாது. இப்போ என்னால் அது ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். இந்த மாதிரிலாம் கிடைக்காம ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப தவிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய இடத்துல போயிட்டு இந்த சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்கள பார்க்கணும், அவங்க எங்கிட்டலாம் இருப்பாங்க. இப்போ நிறைய காடுகளில் உட்காந்து மலைகளில் பாறையில் போகும்போது இங்கேருந்து உட்காந்துருப்பாங்களா, இல்லை அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்களா, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண காலங்கள்லாம் உண்டு. எதிரில் வந்துடுவாங்களா, ஒருவேளை நமக்கு ஒருத்தர் இப்போ கிராஸ் ஆகி போனார், இவர் சித்தராக இருப்பாரா, உங்களுக்கு அதானா? இல்லை, அது ஒவ்வொருத்தர் ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு குருங்கிறது என்ன பொறுப்புன்னா, நம்மளை கண்ணுக்கு நம்மளை மீறி நிறைய பேர் வெளியில் தவறு பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துருவாங்க.
அதையும் கொஞ்சம் பொறுத்து அவருக்கு விட்டுறாமல் கடைப்பிடிக்கணும். அது அவர் பார்த்துக்குவாங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஒரு குரு வேணுங்கிறது. புரியுதுங்களா? நம்ம வந்து அறியாமையில் எது வேணாலும் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்போ எனக்கு உணர்த்தப்படலைன்னா நான் எப்படி இங்கே வருவேன்? புரியுதுங்களா? இந்த இடத்த பற்றி எனக்கே தெரியாது. ஆனால் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை வடிவத்தையும் ஒரு ஸ்கேல் அவர் கரெக்டாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஒரு பெரிய. அப்போ எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இதுதான் இதுக்கு ஒரு முன் உதாரணம். இப்போ உங்களை நான் சந்திக்கிறேன், உங்கள்கிட்ட நான் ஒரு உரை நிகழ்த்துறேன்னா சும்மா அது வெறுமனையாக ஒரு டெக்ஸ்ட் படிச்சுட்டு நான் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வகுப்பை எடுக்கவே மாட்டேன் நான். ஒரு போகிற அகத்தியரையோ அந்த டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து ஒரு வகுப்போ ஒரு பேசுகிறதோ அதெல்லாம் ஒரு நிகழ்வும் ஒரு காலமும் நிகழாது. அந்த ப்ரெசன்ஸில் இது யார், இது எப்படி, இது இந்த ஆன்மாவுக்கு என்ன பேசப்படணும், அதுதான் அது. அந்த இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். எனக்கு என்னன்னா இங்கே இருக்கிறவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம்னா, ஆன்மா அருங்கோண சக்கரம் வெட்டவெளி சுத்தவெளி பரவெளி என் உடலும் என் உயிரும் பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம்னா நிச்சயமாக சிவனே வந்துடுவார். இது வந்து தொடர்ந்து ஒருத்தன் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் ரெண்டு ஸ்டார்ட் பண்ண எடுக்கணும். உட்காரும் போதும் ஆரம்பிக்கணும், முடிச்சுட்டு எந்திரிக்கும் போதும் ஆரம்பிக்கணும், 3 டைம். புரியுதுங்களா? எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் இதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஆன்மாங்கிறது அங்கே இருக்கிற கடவுள் தான், அவன் தான். அது அருங்கோணங்கிறது அவன் கடவுள் தான். அப்போ அவன் பெரிய வெட்டவெளிங்கிறது சுத்தவெளிங்கிறது பரவலி எல்லாமே இறை தான். அது வந்து ஒரு மந்திரம் கிடையாது, அது ஒரு இறையோடைய தொடர்பு கொள்ளக்கூடிய அது அலைவரிசை. அப்போ இந்த அலைவரிசையை எவன் வச்சிருக்கானோ அவன்கிட்ட இறைவன் வருவான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வடிவம். இதை வந்து சோதிக்கணும். நீங்கள் வந்து கண்ணா புண்ணான்னு சோதிச்சு பார்க்கணும் ரெகுலராக. அது ஏதோ ஒரு மேஜிக் வந்து பண்ணும். எவ்வளோ பெரிய விஷயத்தா இருந்தாலும் அது பண்ணும். நானே குழந்தை மாதிரி பண்ணுறேன். இப்போ எனக்கே எவ்வளோ பெரிய அதிசயம் வந்து அது அது ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லுவாங்கல்ல. இது என்ன, இது ஒரு ஒர்க் ஆகுதா, இது என்ன பண்ணுது, இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுதா, நம்ம மக்கள்கிட்ட கொடுக்குறோம், இது ஏதாவது வேலையை காட்டுதான் நம்ம ஒரு இடத்துல பார்ப்போம்ல, அது வேற மாதிரி செயல்படுது. நம்மளே பார்க்குறோம், ஊடுருவி கூட்டிட்டு போயிருது. புரியுதுங்களா? அப்போ வந்து அது வந்து அவ்வளோ சாமானியமாக நீங்கள் வந்து அதை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமான விஷயம். அது பிடிச்சிக்கிட்டா அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே அது மாறும். அதுதான் என்னன்னா, சில பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிசயமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிசயம் நடக்குங்க. இறைவன் வரமாட்டார்ல, இறைவன் வர்றதே அதிசயம் தானே. இதை தாண்டி வேற என்ன அதிசயம் உங்களுக்கு வந்து, வேற என்ன அதிசயத்தை போய் காட்டிட முடியும்னு நினைக்கிறீங்க? இறைவன் என்பது வந்து காசு பணத்தையே தொடமுட்டார். அவரை போய் வந்து அதை எதிர்பார்க்கறது வந்து தான் நிறைய பேர் வந்து அதை ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவரை பார்க்கறதே அந்த அலைவரிசையை உணர்றதே பெரிய விஷயம் இல்லை இந்த காலகட்டத்தில். அதுவும் இந்த மாதிரி ஒரு சவால் நிறைந்த சூழலில் நாம் இருக்கிற மனித தேகத்தை வச்சுக்கிட்டு, நாம் இருக்கிற சுற்றி இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை வச்சுக்கிட்டு ஒரு இறைவனுடைய ஃப்ரீக்வன்ஸை வந்து கேப்சர் பண்ணுறது, பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயமா? எத்தனை டிவி பார்க்குறோம், எத்தனை படம் பார்க்குறோம், எத்தனை நபர்களை சந்திக்கிறோம், எத்தனை பதிவேற்றத்துக்குள்ள அலைவரிசையில் இருக்கிறோம். அப்போ இந்த அலைவரிசையெல்லாம் கடந்து இறை அலைவரிசை உள்ளே வருதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே ஈவினிங்குள்ளே நீங்கள் தியானத்துக்கு வர்றதுக்குள்ளே எத்தனை டிராஃபிக் ஜாமை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் உட்கார அந்த 25 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அலைவரிசையை பிடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு சரியான அலைவரிசையை பிடிக்கிறதுங்கிறது ஒரு லேஸ்பட்ட காரியம் கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இன்னும் மேம்பட வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். அது மேம்பட வைக்கும்போது தான் நீங்கள் ஒரு பெரிய பலப்படுவீங்க. நீங்கள் ஒரு வரலாறு அப்போ தான் மாறுவீங்க. ஒன்றும் கூட தேவை கிடையாது. இறைவன் வந்து அலைவரிசை கிடச்சிருச்சுன்னா எதுவும் தேவை கிடையாது. மாட மாளிகை வீடு ஒரு இது கூட தேவைப்படாது. இந்த ஒரு துளி இது கூட தேவைப்படாது. உங்களை அவர் பாதுகாத்துக்கணும். அதனால் அது வேணும் எல்லாருக்குள்ளேயும். அது இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும்.